என்ன நான் தோத்துட்டேன்னு எதுவும் புத்தி சொல்ல வந்துட்டீங்களா? சொல்லுங்க, உங்க மனசுல என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க டர்ன். இப்ப நீங்க என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அதனால நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. இந்த அவசரம்தான் உன்கிட்ட இருக்கிற பெரிய குறை. இந்த ஒரு விஷயத்த நீ மாத்திக்கிட்டாலே போதும், மத்ததெல்லாம் தானா சரியாயிடும். பொறுமையும் நம்பிக்கையும் இருந்ததுனாலதான் சீதையால ஜெயிக்க முடிஞ்சது. உன்ன மாதிரி அவளும் அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்திருந்தாலும் நிச்சயம் அது தப்பாதான் போயிருக்கும். பொண்ணுங்க பொறுமையா இருக்கணும்னு சொல்றதுக்கு முக்கிய காரணமே இதுதான். எனக்கு நீயும் வெண்ணிலாவும் ஒண்ணுதான். உன்னை தாழ்த்தி அவளை உயர்த்தி பேசணும்னு நான் எப்பவும் நினைச்சதில்ல. உங்களோட அணுகுமுறை தான் அதை தீர்மானிக்குது. நீ மாறணும், வெண்ணிலாவை விட ஒரு படி மேல வரணும். அதான் என்னோட ஆசை. இந்தா. என்ன இது? சவால்ல தோத்துட்டேனா நான் சொல்றத செய்வேன்னு ஒத்துக்கிட்டல்ல? இதுல குடும்பத்தை பிரிக்க நினைக்க மாட்டேன்னு ஒரு 1000 முறை எழுதி கொண்டு வந்து காட்டு. என்ன அப்படி பாக்குற? 10,000 முறை எழுத சொல்லலான்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆனா இப்போ நீ இருக்கிற மனநிலையில அது சரியா இருக்காதுன்னு யோசிச்சுதான் 1000 தடவை மட்டும் எழுத சொல்லியிருக்கேன். எழுதாம விட்டுறலான்னு மட்டும் நினைக்காத. 1 2 3ன்னு 1000 வரைக்கும் நம்பர் போட்டு எழுதி கொண்டு வந்து காட்டணும். இல்லனா உனக்கு கொடுக்கற பாக்கெட் மணி கட் ஆயிடும். எழுதுற ஆனா இந்த குடும்பத்தை பிரிக்காம விட மாட்டேன். ஆயிரம் முறை எல்லா தொல்லையும் ஒழிஞ்சு நாம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் இந்த துணிய காய போடணும், அடுப்படிய பாத்துக்கணும்னு கடைசியில ஆய வேலை பார்க்க வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணிலா. அவ பண்ண வேலையால இந்த உத்தமனும் நம்மள கிண்டல் பண்ணிட்டு போறான். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் இருக்கு அவளுக்கு. இருங்க இருங்க, இப்ப என்ன தெரியாம இடிச்சிட்டீங்க அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு இவ்ளோ பதறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போங்க. எங்க நீங்க எதுவும் தப்பா நினைச்சிரலையே? என்ன இடிக்க சொல்லி ஒரு ஆள் அனுப்புனா கூட நீங்க இடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க. சரிங்க, ஒரு கால்ல இருக்கேன், நான் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. யா சப்ளை நீங்க நாளைக்கு அனுப்ப வேண்டாம், நான் எதுக்கும் சித்திக்கிட்ட கேட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் அனுப்பு. கொஞ்சம் அப்புறம் கூப்பிடுறேன். சித்தப்பா இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், நீ என்ன பண்றப்பா? ஒரு வேலை விஷயமா போன்ல பேசிட்டு இருந்தேன். நீயும் பிசினஸ்னு ரொம்ப பிஸியா இருக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இதுக்கப்புறம் நாங்க தானே சித்தப்பா பாத்துக்கணும், உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ல. அதுவும் சரிதான். சரி, உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? என்னங்க நீங்க? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைய சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா என்ன கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் பொண்டாட்டியோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாமையா இருக்கும்? என்ன தெரியும்? என் பொண்டாட்டிக்கு பசி வந்தா அவ அவளா இருக்க மாட்டான்னு தெரியும். நான் எப்போங்க அப்படி சொன்னேன்? நீ சொன்னாதான் எனக்கு புரியணும்னா இத்தனை வருஷம் நான் உன்னோட குடும்பம் நடத்தினதுல அர்த்தமே இல்லமா?
ம் ஓகே வெயிட் பண்ணு. என்னங்க பண்ண போறீங்க? கரண்ட் வர்றதுக்குள்ள என்னோட காதல் அப்படியே கொட்டி உனக்கு பிடிச்ச ஒண்ணு சமைச்சு தர போறேன். சித்தப்பாக்குள்ள இருந்த காதல் எப்படி வார்த்தையா கொட்டுது பாருங்க. என்ன சேமியா கேசரியா? எப்படி உனக்கு எப்படி தெரியும்? அதானே மாமா என்ன சமைக்க போறாருன்னு அத்தைக்கு எப்படி தெரிஞ்சது? இருங்க அதுக்கு சித்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பொண்டாட்டிய பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கும் போது என் புருஷனோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியாதா? அப்பாவை பத்தி அம்மாவும் அம்மாவை பத்தி அப்பாவும் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல. ஐயோ என் செல்ல குட்டி. நீங்க நடு வீட்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்க யாராவது பாத்திர போறாங்க. சரி சரி, நான் இப்ப ஒண்ணும் பண்ணல, நான் சமைக்கிறேன் இப்போ. ஓகே. மாமாவுக்கு சமைக்கலாம் கூட தெரியுமா? தம்பி அண்ணாமலைக்காக என்ன வேணா செய்வாரு. அம்மா அப்பாவோட வேற வெர்ஷனை பாக்குற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் செம்ம கியூட்டா இருக்காங்க. அப்படியே ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால லவபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஒரு போஸ்ட் போட்டா சூப்பரா இருக்கும். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், சித்தி நம்மள தொலைச்சிடுவாங்க. சும்மா இருங்க, சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாதீங்க. சித்தப்பா சித்தி கூட இருந்த இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு. நாமளும் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபீல் பண்றாரு. சொல்லிட்டா மட்டும் அப்படியே உங்களுக்கு என்ன புரிஞ்சிரவா போகுது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வேடிக்கை மட்டும் பார்க்க போறோமோ? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் பசங்க அப்பா இந்த வயசுலயும் அம்மாவுக்காக இவ்வளவு பண்றாருன்னு பார்த்து நம்ம பசங்களும் கத்துக்கிட்டோம். அவங்களும் பொண்டாட்டிகளுக்காக செய்வாங்கல்ல. ஏங்க நீங்க இத பார்த்து கத்துக்கிறீங்களா? சித்தப்பாக்கு இப்படி விழுந்து விழுந்து செய்யற மனுஷன் கணக்கு நம்ம தெரியவே மாட்டேங்கிறோமே. பெரியம்மா, பெரியப்பாவையும் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண வைக்கலாமா? சும்மா இரு. அவர் சொல்லி கொடுத்து எதுவும் பண்ண வேண்டாம். அவர் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு.